ஐயா இறையடியாருக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, ஆன்மீகங்கிறது பலவிதமான சோதனைகளை சாதனையாக ஆக்குவதில் ஒன்றாகும். இதற்கு குருவருள் இருந்தால்தான் இதிலிருந்து நாம் ஏதோ கொஞ்சம் கரையேற முடியும், தப்பிக்க முடியும். இல்லை என்றால் எதிர்வினை சக்திகள் எப்படி வேண்டுமானாலும் வந்து தாக்கும். இதான் ஆன்மீகத்திலே முக்கியமான பிரதானமான பங்கு. இப்படி நல்லதை சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தர் குறுக்க வந்து அது அப்படி இல்லை, ஆக அதுவே முகூர்த்தம் தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு வழி என்ன. ஒருத்தர் நல்லது செய்கின்றார், ஒரு தர்மம் பண்ணுறார், ஒருத்தர் வாங்கி ஒரு 2 பேருக்கு இட்லி கொடுக்குறார். இவங்க அப்பா வீட்டு காசுலையே கொடுக்குறான், எங்கே திருநானோ எவனை ஏமாத்தினானோ. ஏய்யா, உனக்கு அந்த இட்லி வேணும்னா நம்ம வாங்கிட்டு போகணும், வாங்கி சாப்பிட்டு அவன் நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு போகணும். இது சொல்கிறதுக்காக அவன் வந்து மெனக்கெட்டு தேடிட்டு வந்து கொடுக்குறான், நம்ம கொடுப்போமா? இதான் இன்றைய ஆன்மீக உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆன்மீகத்திலே வெற்றி பெறுகின்ற ஒரே நிலையில் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும், ஏகமனதாக ஒரே காலத்திலே எல்லோரையும் அழைத்து வர வேண்டும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய உண்மையான முக்கிய குறிக்கோள். ஆனால் இதிலே என்ன வருகின்றது? போட்டி. நான் சொல்வதை நீ கேள், நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன், நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன சின்ன ஆளா, இப்படி தான் ஓடுகின்றது. இருந்தாலும் இத்தனை வருடங்களாக நம்மளை கட்டி காத்து வந்த சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர், தொடர்ந்து ஜெயபால் சார் ஆற்றி வந்த இந்த ஆன்மீகத்தினுடைய எல்லா விதமான தொடர்களையும் நமக்கு காலம்புரை இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன டீ சாப்பிட்றோமோ காஃபி சாப்பிட்றோமோ ஞாபகம் இல்லை. இவையெல்லாம் ஞான பத்திர கிரந்தத்தை மூளையில் ஏற்றி செயல்படுத்தி வந்த அற்புத மகான்கள் இருந்தார்கள். இப்பொழுது ஏதோ ஒரு சிலர் அங்கங்கு துளிர் விட்டு கொண்டு இருக்கும்போது அதையும் தடுத்து நிறுத்துவதற்கான எதிர்வினை சக்திகள் அது எப்படி வேண்டுமானாலும் வரும். ஆனால் ஆன்மீகம் என்று போய்விட்டால் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு தான் போவோம். அதான் எதுவும் என்னுடையதல்ல அனைத்துடையதே ரொலாலா அருணாச்சலான்னு. இப்படி பரவாயில்லை. இந்த வருடத்தினுடைய கடைசி விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது சோபகிருத வருஷம். இதில் பல கோடி அர்த்தங்கள் பதிந்திருக்கும், புரிந்து கொள்வீர்கள். அதே போல் ஒவ்வொரு நாளும் ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் தவா. நாளைக்கு நீ பிளான் போடாத தம்பி, இன்னைக்கு நீ பெரிய ஆள் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. அது போல் இது இல்லையே, இது போல் அது இல்லையே, நாம் எடுத்து செய்யும்போது தான் சொல்லுவாங்களே, தனக்குன்னு உடம்பு வலி ஜுரம் வந்தால் தான் தெரியும், தனக்கு வந்தால் தான் தலைவலியும் ஜுரம்னு அந்த காலத்தில் ஒரு வசனம் உண்டு. அது அப்படி இப்படி இருக்கின்ற விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது முக்கியமானதும் ஆகும். போன வாரம் தை அமாவாசை, ஓஹோன்னு 4 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை கொண்டாடணும். வெள்ளி முடிஞ்சது, சனி முடிஞ்சு, ஞாயிறு, திங்கள், 3 நாள் கழித்து செவ்வாய்க்கிழமை வருகின்ற விஷ்ணுமதி மகா புண்ணிய காலம், மாதப்பிறப்பு, கும்ப மாதம், அற்புதமான நல்ல நாட்கள். இவைகளெல்லாம் எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தால் நீங்கள் அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த ஏன்னா மகான்கள் எழுதுகிற இடங்கள் வந்து ஒரு காரணமாக இருக்கும். காசியில் போய் தீர்த்தாமாடினா ஸ்நானம் பண்ணால் ஒரு பலன், காசின்னு நினச்சிட்டு வீட்டில் ஸ்நானம் பண்ணுவது அது ஒரு பலன். அது சக்தி மிகுந்ததாகவும் தர்மம் மிகுந்ததுமாகவும் இருக்கும். ஆனால் இந்த உள்ள காலத்தில் நான் காசிக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்க முடியாது. அல்வா சாப்பிட்டா தான் அதனுடைய ருசி தெரியும், சாதம் சாப்பிட்டா தான் அந்த பசி ஆறும். அதனால் அது இதுவாக முடியாது. அது போல் இது இருக்கலாம், இது போல் அது இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் என்பது ஒரு பெரிய நாடக மேடை. இதில் வருவார் போவார், போவார் வருவார், எல்லாம் சில நாட்கள். ஆனால் நமக்கு யானை வரும் முன்பே மணி ஓசை வரும் முன்பேன்னு சில எல்லாத்துக்கும் காரணத்துக்கு காரியம், காரியத்துள் காரணம். அதுக்கு தான் காரணீஸ்வரரை பற்றி சப்தஸ்தானங்களுடைய விளக்க உரையை தொடர்ந்து 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். இப்படி சத்தமே ஓசைப்படாமல் செய்கின்ற அடியார்கள்லாம் இருக்கின்றார்கள். 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்து தான் செய்ய வேண்டும் என்கின்ற பக்தர்கள்லாம் எல்லா விதமான விதத்திலும், எல்லா தேசத்திலும், எல்லா மாநிலங்களிலும், எல்லா நாட்டிலும் இருக்காங்க. ஆனால் நம்ம முடிஞ்சால் உபகாரம் பண்ணணும், முடியலன்னா சேவனேன்னு இருந்துடணும். புரியுதுங்களா? உறவு என்பது வேறு, அதுவே நமக்கு தொந்தரவாக இருந்துடக்கூடாது இல்லையோ. தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகும்பா, எட்டி நின்று பார்த்தா நல்லா இருக்குது, கிட்டக்க போவோ பாலைவனமாக மாறிடும். இப்படித்தான் ஆன்மீகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையிலும் நல்ல பெருத்த அடியார்கள் வாதியாருடன் இருந்து எவ்வளதோ பணியாற்றியவர்கள், எவ்வளதோ கருணை உள்ளம், தாய் உள்ளம், தயாள குலம், இப்படி பலவிதமான சங்கடங்களையெல்லாம் எதிர்கொண்டு உலகிற்கு
புத்தக வடிவிலும், சொல் வடிவிலும், செயல் வடிவிலும், சிந்தனை வடிவிலும் நமக்கு மாதப்பிறப்பு, தினமும் என்னென்ன கிரிவலம் வரணும், நாளைக்கு கிரிவலம் தான் என்ன பலன் போட்டிருக்காங்க. இந்த குராமரத்தை தரிசித்தால் என்ன பலன், இந்த குராமரம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, திருவிடைக்கழி, திருப்பத்தூர் ரங்கநாத நான் நின்ற கோலத்திலே ரங்கநாத பெருமாள், காரையூர், இப்படி இதெல்லாம் யார் போடுவா? இதை எடுத்து சொல்லணும், ஞாபகம் வரணும். இப்படி ஒரு சிலர் இருக்கின்றதுனால தான் நமக்கு வண்டி ஓடுது. இதை வைத்துக்கொண்டு எத்தனையோ பேர் நல்ல விதமாக சொல்லி அதையே தன்னுடைய தொழிலாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படியோ ஒரு நல்லது போய் சேர வேண்டும். காசி, கங்கை அந்த தீர்த்தத்தை போய் எடுத்துன்னு வேணால் அலுப்பாக இருக்கும். அதுவே ஒரு கலச சொம்பில் போட்டு கங்கா ஜலம்னு சொன்னால் அதுக்கு தனி மதிப்பு வந்துடுதே. அப்படியும் ஏற்படத்தான் செய்யும். இதுதான் கலியுக நியதி. நீங்கள் எதாமாக கொடுத்தால் அதுக்கு மரியாதை இருக்காது. அதற்காக தகுந்த முத்திரை குத்தி அதை பயன்படுத்தி அதுக்கு விளக்கங்கள் வேகமாக கொடுத்து அதை அழகுபடுத்தி மிளிர செய்யும் பொழுது அதுவே கிடைப்பதற்கு அரித அருமருந்தாக, அமிர்தமாக, பொக்கிஷமாக நாம் தேடுகின்றோம். எல்லாம் திறந்த வெளியாக இருந்தால் யாரும் சீண்டுவார் கிடையாது. அதை மூடும் பொழுது கடை விரித்தேன் கொள்ளுவார் இல்லை கட்டிவிட்டேன் அப்படின்னு வள்ளலார், ராமலிங்க வள்ளலார் சொன்னாரே, அதுபோல் நடக்க இருக்கின்றது எதிர்காலத்திலே. இனிமேல் ஈடுபாடு மானசீகம்பாங்க, இன்வால்மெண்ட். அந்த மாதிரி உள்ளவங்களையும், அதாவது குளவி கூட்டுக்குள்ளே ஒரு தேனிடக்குள்ளே போய் அது இருக்கிறத பேசாமல் விட்டுறணும். போய் கையை வச்சாச்சுன்னா ஒன்றும் ஓடி போயிடும், இல்லைன்னா கட்டும். நல்ல தேனி என்ன செஞ்சோம், நம்ம இடத்த மாற்றிக்கணும் அப்படின்னு போயிடும், வேறு இடத்துல கூடு கட்டும். இது வேறு குளவியாக இருந்தால் நம்மளை கடிச்சிடும், தேன் பூச்சி ஓடி போயிடும். அது பாவம், சாத்வீக குணம். இது தீவிரவாதம், குளவி நீ என்னையா தின்ற அப்படி கொட்டும். இப்படி தான் ஆன்மீகம் போகின்றது. பரவாயில்லை, இருந்தாலும் அடியார்கள்லாம் எந்த காரியம் எப்படி இருந்தாலும் அருகில் உள்ள பெருமாள் கோயில் பண்ணுவது நல்லது. இந்த வையச்சேரி அது முக்கியமான ஸ்தலமாக சித்தர்கள் வாத்தியார் சொல்லிட்டு போனது, எழுதப்பட்டது, படிக்கப்பட்டது, கேள்விப்பட்டது, எல்லா ஊர் எல்லா தேசத்திலும் எல்லாருக்கும் தெளிவாக தெரியப்பட்ட திட்டு, வைவு, வசை இதெல்லாம் நீங்கி அந்தந்த பக்கத்திலே இருக்கிற கிராமம் புண்ணியநல்லூர். புண்ணியத்தை மட்டும் தரும், பாவத்தெல்லாம் கழிக்கின்ற இந்த இடத்துல போய் எல்லோரோடும் சேர்ந்து சமுதாயமாக, ஒற்றுமையாக, கூட்டு பிரார்த்தனையாக தர்ப்பணம் செய்யும்போது நம்முடைய பித்தர்கள் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார்கள். அதனால் நேரம் செய்வது, காலம் நாள் செய்வது சொல்லுவார் வாத்தியார். நாள் செய்வது நல்லவன் செய்ய மாட்டான், என்ன நாள் செய்வது 4 பேர் செய்ய மாட்டான். அதனால் நாளும் கோளும் நல்லவர்க்கே. அதனால் நல்லதையே நினச்சி நல்லதை செய்யும் பொழுது பல இடையூறுகள் வரலாம், ஏதோ நமக்கு போக்குவரத்தில் இடைஞ்சல் ஏற்படலாம். அதையெல்லாம் தவிடுபடியாக்கிவிட்டு குரு பக்தி ஒன்றே முக்கியம். அவர் சொன்னார், இன்றும் சொல்லி கொண்டிருக்கின்றார். என்ன நேரடியாக, அதாவது வாத்தியார் சொல்லுவார், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு யாரோ கேட்டாராம் பெரிய வாத்தியாரை. அதெல்லாம் வேணாம் நைனா, மனசுக்குள்ளே பிடி, உள்ளத்தில் பிடி, உருவத்தில் பிடிக்காதேனாராம். 10 தடவை ஃபோட்டோ எடுத்தாராம். எல்லாம் அந்த காலத்தில் ஒரு தடவை எடுக்கின்ற அந்த கேமராவானது, அந்த ஃப்ளாஷ் பல்பானது போய்விட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன அவர் கெஞ்சிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ கிடைக்காதான்னு ஏங்கி கொண்டு இருக்கும்பொழுது அந்த திருவாய் திறந்து, என்ன நைனா ஃபோட்டோ எடுத்து சொன்ன ரெடியாக இன்றைக்கி, ஓடி போய் தன்னுடைய இடத்துலேருந்து கேமரா எடுத்து அந்த பக்தரானவர் அந்த இடியாப்ப சித்தரை ஃபோட்டோ எடுத்தார். அவ்வளோதான். அப்போ என்னாச்சு, இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு காலம் இது. நம்ம வாத்தியார் என்னடா அது எவனையுமே ஃபோட்டோ எடுக்க விடான்னு சொல்லுவார், இன்றைக்கி எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு. அவ்வளோதான், முடிஞ்ச கதை. நடந்த கதை அடிமை கண்ட ஆனந்தத்தில் வந்திருக்கிறது. இங்கே ஒன்றும் கதை தெரியலனா. மறுபடியும் ஏதோ அங்கே போயிருக்காரு, நம்ம வாத்தியார் சின்ன வாத்தியாரை கூப்பிட்டு, ஏய் நேற்று ஒருத்தர் வந்தார், அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா தேர, அவர் தான் அங்கேருந்து வந்தார், அவனுக்கு தெரியாது தெரியாதா? போய் நான் பார்த்துட்டு வரியா, ஒரு ஃபோட்டோ எடுத்ததை வாங்கிட்டு வரியா, பார்க்கலாமா? அதுக்கு என்ன, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்மளுடைய சிறு பிராயத்தில் இருக்கின்ற வெங்கட்ராம சித்தர் போய் பார்க்கும்பொழுது அங்கே ஒரே பெருத்த கூட்டம், அலைமோதிய கூட்டம். இருந்தாலும் சின்ன பையனுக்கு தெரியாதே அப்படின்ட்டு போய் பார்க்கும்பொழுது அந்த ஃபோட்டோவானது எடுத்து ஃப்ரேம் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது இடியாப்ப சித்தரது. ஆனால் எடுத்தவர் உலோகத்தை விட்டு பிரிந்து விட்டார். இதுதான் சித்த ரகசியம். கடைசியாக எடுத்து சொன்னால் யாருக்கு கடைசி? அவருடைய ஆசையை தீர்த்து வைத்தார், அவர் உள்ளத்தில் பிடித்தார், உருவத்தை பிடிக்கவில்லை, உருவம் இங்கே தங்கிவிட்டது. அதனால் எல்லோரும் உள்ளத்தில் பிடிக்க வேண்டுமே தவிர ஒரு உருவத்தை வைத்து எடை போடுவதோ, ஏற்றி இறக்கி உயர்த்தி தாழ்த்தி பேசுவதோ இலக்கணம் ஆகாது, இலக்கியமும் ஆகாது.
அதனால் விட்டுமதி மகா புண்ணிய காலமானது ஒரு இடத்த குறிப்பிட்டு எழுதியிருக்காங்கன்னா, இன்றைக்கி இந்த ஊரில் ஒரு திருவிழா அப்படின்னா அந்த ஊர் கோயிலுக்கு பெரும் கூட்டம் திரளாக வரும், மகான்கள் வருவார்கள், அதிசயமிக்க ஒன்று. இந்த பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் வருவது விசேஷம் என்றால் அந்த மலையை வருவார்கள். அப்போ லட்சோபலட்ச ஜனங்கள் வருகின்றார்கள். நான் என் வீட்டையும் சுற்றி வந்தாலும் அந்த பலன் உண்டு தானா? கண்டிப்பாக உண்டு. அந்த கிரக தேவதைகள், உங்களுடைய வீட்டில் உள்ள தேவதைகள் உங்களுக்கு தேவையான ஆசைகளை வழங்கலாம். ஆனால் அண்ணாமலையிலோ கொட்டும் அருள்மழை, அன்பு மழை, ஜீவமழை, தெய்வ மழை. இப்படி நாம் பதம் பிரித்து பார்க்கும் பொழுது நாம் செய்தது சரியா இல்லையா என்பது தெரியும். தொடர்ந்து பார்ப்போம். விஷ்ணுமதி மகா புண்ணிய காலத்தில் நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய மனம் உடல் சேவையை செய்யும் பொழுது இருந்தால் உங்களுக்கு மனம் இருந்தாலோ வசதி இருந்தாலோ நீங்களும் தான தர்மங்கள் செய்து இந்த புண்ணியத்தை வாரிக்கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இன்று உள்ளது நாளை இல்லை, நேற்று நடந்தது நாளை இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை. காலமே இது பொய்யடா, காற்று அடைத்த வெறும் பையடா என்கின்ற காலம் இது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடையதே. அருளாளா அருணாச்சலா.